விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொபனாபாஸ் 40% ப்ளஸ் சைபர்மெத்ரின் 4% இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்து ஒன்றும் புதுசு கிடையாது. மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், எந்த பயிர் பண்ணாலும் புழு கடிக்கக்கூடிய மருந்தில் இந்த ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் அப்படிங்கிறத விவசாயிகள் கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போம். நமக்கு அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாத இருக்கும். எந்த இதுக்கு கேட்கும், எதற்கு கேட்காது, அது எப்படி வேலை செய்யுது, என்ன, ஒரு லிட்ரு எவ்வளோ டோசேஜ் போட்டு அடிக்கணும், ஏன்னா நான் அடித்தேன் இது எனக்கு கேட்கல அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கும். அது எவ்வளோ டோசேஜ் போடணும், எப்படி அடிக்கணும், என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா இருக்குது. என்னென்னா, நாம்பளும் வானிலை அறிக்கையை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலாம் 10 நாளைக்கு ஒருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ 100ல் 1 சும்மா போட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிடுங்க. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு சின்ன ஐடியா இருக்குது. நாம்பளும் ஒரு வானிலை அறிக்கை போட்டு பார்க்கலாம். ஏன்னா பொதுவாக சொல்லக்கூடிய வானிலை அறிக்கைகள் எல்லாமே வந்து எல்லா ஸ்டேட்ஸ் யார் சொன்னாலுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே சேர்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நான் பிளான் பண்ணுறது என்னென்னா, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த சரௌண்டிங் மட்டும் அப்படியே நிறுத்திக்கலாம். பெரம்பலூர் இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும் நாம் வந்து ஒரு வானிலை அறிக்கையாக ஃபுல்லாக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்ரின் அப்படிங்கிறது 2 டெக்னிக்கல். ஓகேங்களா? இது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்யூஷபிள் கான்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஆயில் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆயில் மாரி இருக்கும். தண்ணிக்குள்ளே கலந்து உள்ளே போகிறப்ப வெள்ளை கலரில் ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும். அதை எந்த கான்சன்ட்ரேஷனுக்கு மாற்றி வச்சுருக்காங்களோ அதற்கேற்ற மாரி மாறிடும். ஓகேங்களா? இது எப்படி வேலை செய்ய போகுது அப்படின்னா, கான்டாக்ட், அதாவது பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஸ்டொமக் அப்படிம்பாங்க. என்னென்னா, இப்போ புழு வந்து செடி மேலே இருக்குது அப்படின்னா, நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் புகை மூலியமாக போனாலும் பிரச்சனை கிடையாது, தண்ணியாக ஊற்றினாலுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அது கான்டாக்டில் இருக்கும் போது. ஓகேவா? இப்போ அந்த புழுக்கள் மேலே இது வந்து பட்டுருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து புழு சாக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, நம்ம அடிக்கிற மருந்து இலைகள் மேலே விழுந்திருக்கு அப்படின்னா, இந்த புழுக்கள் இலைகளை சாப்பிட்டு இலைகள் உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் ஸ்டொமக் அட்டாக் ஆகும். எப்படின்னா வயிற்றில் வந்து அது ஆல்ரெடி அதை சாப்பிட்டதையோ இல்லை இப்போ சாப்பிட்டதையோ வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆக விடாத வந்து பார்த்திங்கன்னா புழுக்களுக்கு தொந்தரவாக கண்ட்ரோல்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கும். அது மூலயமா புழுக்கள் சாப்பிட முடியாத வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். ஓகேவா? இது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓவிசைட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. OVICIDAL ஓவிசைடல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, புழுக்கள் ஆல்ரெடி முட்டை இட்டு வச்சுருக்கோம் இல்லையா? அப்படி இட்டு வச்சுருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொபனாபாஸ் 40% ப்ளஸ் சைபர்மெத்தேன் 4% டெக்னிக்கல் கலந்து அடிக்கும் போது அந்த முட்டைகளும் சேர்த்து வெடிச்சு போயிடும். அதாவது பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். வெடிச்சு மீன்ஸ் வெடித்து புது புழு வர வைக்காது. அந்த முட்டை வந்து அந்த பொரிக்கிறக்கூடிய தன்மைகளை வந்து பார்த்திங்கன்னா இழக்க வச்சிருது. கூடவே இது வந்து டிரான்ஸ்பென்னர் ஆக்ஷன்பாங்க. என்னன்னா, இலையோட மேற்பகுதியில் அடிக்கிறோம் இல்லையா மருந்து, அந்த மருந்து இலையோட பின்பகுதிக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகக்கூடிய வேலையை செய்யும். அதுதான் வந்து டிரான்ஸ்பென்டர் ஆக்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது மேற்பகுதியில் அடிக்கிறோம் அப்படின்னா அடிப்பகுதியில் புழு இருந்தால் சாவாத போயிடும். ஆனால் ப்ரொபனாபாஸ் 40%, சைபர்மெத்தேன் 4% நம்ம அடிக்கும் போது இலையோட பின்பகுதியில் போய் அங்கே இருக்கக்கூடிய புழுக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து எது மாதிரியான புழுக்களை கொல்லும் அப்படின்னா, காய் துளைப்பானையும் வந்து கொல்லும். அண்டு தண்டு துளைப்பானையும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செடியில் ஃபுல்லாக ஓட்ட போட்டு அடி வரைக்கும் போகிறதாக இருக்கட்டும், இல்லை பருத்தி செடியில் வரக்கூடிய காய் துளைக்கிறதாக இருக்கட்டும், மக்காசோளத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த தண்டுக்குள்ளே போய் அப்படியே நல்லா ஊடுருவி பாஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த விஷயமா இருக்கட்டும், இலைகள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சொரியாக சாப்பிட்டு வெள்ளையாக போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், அந்த பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, வெள்ளைப்பூச்சிலாம் வருது இல்லையா, அந்த வெள்ளைப்பூச்சிக்குமே வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம். அஸ்வினிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள் கொல்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இது எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாமா? முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பருத்தி, மக்காசோளம், என்னோடது நிலக்கடலை, இதுகளுக்கு அதிகமாக பயன்படுத்தலாம். எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்குமே வந்து ப்ரொபனாபாஸ் சைபர்மெத்தேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கலாம்.
நம்ம சாப்பிடக்கூடிய மிளகாவாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். கத்திரிக்காய்லாம் சொல்லவே தேவையில்ல. கத்திரிக்காய்லாம் வந்து டெலிகேட் அடித்தாலே புழுக்களோட கண்ட்ரோல் பெருசாக கிடைக்காது. அப்படி இருக்கிறப்போ ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்தேன் அடித்து கிடைச்சிச்சுமா, ஆக்சுவலி இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் இதை எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். ஈவன் பருத்திக்கு கூட நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் தான் அதை பயன்படுத்த முடியுமே தவிர, கொஞ்சம் எல்லாம் வசந்து மேலே வந்துருச்சு அப்படின்னாலாம் நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது. அதுக்கேற்ற மாதிரியான டோசேஜ்லாம் நம்ம போய் தான் ஆகணும். ஓகேவா? அடுத்ததாக இப்போ இதோட விலைகள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இதை கேள்வியாக இருக்கும். விலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாம் நார்மலாக அப்சர்வ் பண்ணினது 1 லிட்டர் ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்தேன் வந்து ரூ. 750 இருந்து ரூ. 900 வரைக்குமே இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதுவே 1/2 லிட்டர் ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்தேன் ரூ. 450 இருந்து ரூ. 700 வரைக்குமே இருக்குது. 1/4 லிட்டரை பொறுத்த வரைக்கும் ரூ. 300 450 வரைக்கும் இருக்குது. கம்பெனிக்கு ஏற்ற மாரி டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். கம்பெனிஸை போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? 100 ml அப்படிங்கிறது ரூ. 150 இருந்து ரூ. 220 230 வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து கம்பெனிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் சொல்லிவிட்டேன். இந்த அளவை சொல்லாத போறியாடா அப்படிங்கிற கேள்வி வரும். அளவை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லி அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? 2.5 to 3 ml 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னா 10 லிட்டர் டேங்க்கு அடிக்கிறீங்கன்னா 25 to 30 மில்லி போட்டிங்கன்னா போதும். இதுவே இப்போ 5 லிட்டருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு 40 ml போடணும். இப்போ நீங்கள் வந்து 5 நாள் பயிருக்கு அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 25 ml போட்டாலே போதும். 25 to 30 ml போதுமானது. இதே நீங்கள் சேர்த்து இருக்கிறதுக்கு போடுறீங்க அப்படின்னா இன்னும் சேர்த்து தான் போடணும். அதற்கேற்ற அளவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு 35 மில்லி போட்டுங்கன்னா போதுமானது. நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, சின்ன பயிராக இருக்குது அப்படின்னா 25 to 30 மில்லி நாம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பெரிய பயிராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 40 மில்லி வரைக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன வகையான கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ரொஃபெக்ட் சூப்பர் அப்படிங்கிறது நிறையா விவசாயிகளுக்கு தெரியும். அது ஒன்று. அடுத்ததாக வந்து ராக்கெட் அப்படின்னு இருக்கும். அடுத்தது இஃப்கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிம்வாரி அப்படின்னு இருக்கும். டாட்டாவில் வந்து ஜஷின் சூப்பர் அப்படின்னு இருக்கும். அடாமாவில் ப்ரொஃபகன் ப்ளஸ் அப்படிங்கிற பேரில். அப்புறம் என்கேவில் பாலிட்ரீன் 44 EC அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் ஹெச்பிஎம் கம்பெனியில் பர்மிட் 99 அப்படின்னு இருக்கும். அப்புறம் அன்னோன் பிராண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த ஹெலிகாக்ஸாக இருக்கணும், ப்ரொபன் சூப்பராக இருக்கும், அக்ரோ ப்ரோ 44, க்ரோஃபெக் சூப்பர், அது ப்ரொஃபெக்ட் சூப்பர் வேறு, க்ரோஃபெக் சூப்பர் அது வேறு கம்பெனி, ஜக்வார்டு, இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து ப்ரோபனோபாஸ் 40% சைபர்மெத்தேன் 4% நிறையா இருக்குது. ஆனால் அந்த டெக்னிக்கல் மட்டும் கரெக்டானு பார்த்துக்கிட்டு வாங்குங்க. ஓகேவா? அவ்வளோதான். வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ரிவ்யூவோ இல்லை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்ன அப்படிங்கிறத ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக அதற்கான வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்தேன் நீங்கள் இளம் பயிர்களுக்கு 25 to 30 ml போட்டுக்கலாம். முற்றிய பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ml வரைக்குமே போடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானே அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கேன் ப்ரோபனோபாஸ் சைபர்மெத்தேன். மக்காசோளம் பயிரிடுற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.